ஜாதி வெறியில பட்டியலின மக்களுடைய தெருவுல அப்பாவியா நின்னுட்டு இருந்த பல பேரை ஈவு இறக்கமே இல்லாம வெட்டி தள்ளியிருக்காங்க. இதுல 2 பேர் சம்பவ இடத்திலேயே தலை சிதைஞ்சு கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் போலீசாரால இன்னும் பல பேரால மறைக்கப்படக்கூடிய பல மர்மங்கள் இருக்கு. அப்படி இந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன ஒரு ஜாதி இருக்கு, இதுக்கு பின்னாடி என்னதான் அப்படி மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி கிளியரா இந்த வீடியோல அலசி ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இதோட இரண்டாவது சம்பவம், பெரும்பத்தில் இதோட ஒரே சம்பவம். நீங்க சொல்லுங்க சார், நீங்க அந்த ரெண்டு சம்பவத்தை என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. நாளைக்கு கலெக்டர் பேர் நம்ம ரேஷன்கள் எல்லாத்தையும் போட்டு நாங்குநேரி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பத்து, அதாச்சும் இந்திரா காலனி பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய அந்த ஒரு தெருவுல நிறைய பேர் டீ கடை வாசல்ல நின்று டீ குடிச்சிட்டும் உட்காந்து பேசிட்டும் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல மர்ம நபர்கள், அதாச்சும் 9 பேர் கொண்ட இந்த ஒரு குழு கார்லயும் பைக்லயும் அங்க வந்து இறங்கியிருக்காங்க. வந்து இறங்கின உடனே அவங்க கிட்ட இருந்த பெட்ரோல் குண்டுகளை சரமாரியா தூக்கி வீசிருக்காங்க. ஏன் வீசுறாங்க, எதுக்கு வீசுறாங்கன்னே தெரியாத அந்த ஒரு மக்கள், அப்பாவி மக்கள் திருச்சி ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஓட ஆரம்பிச்ச அந்த மக்கள் மேல கத்திய வச்சு வெட்டவும் ஆரம்பிச்சிருக்கானுங்க இந்த ஒரு கொடூரமான கும்பல். சோ இதனால ஒண்ணுமே அறியாம அங்க இருந்த அப்பாவி மக்கள் இதனால பயங்கரமா காயம் அடைஞ்சிருக்காங்க. அதை தாண்டி 2 நபர்கள், குறிப்பா வட மாநிலத்தை சேர்ந்த 2 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. எதுவுமே தெரியாம அங்க என்ன நடக்குது அப்படின்னே தெரியாம அந்த 2 பேர் போக ஜான் அப்படிங்கிறவரும் இதனால இறந்திருக்காரு. சோ சரமாரியா இந்த ஒரு வெட்டுதனால அங்க இருக்கிறவங்களும் பயந்து எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட அந்த கும்பல் விட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இங்க இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பல பேரை தாக்குனதை தொடர்ந்து திரும்பியுமே இவங்க காரும் பைக்கும் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆப்போசிட்ல யாரெல்லாம் வராங்களோ அவங்க யாரு என்ன எதுன்னே பார்க்காம அவங்க மேலேயும் தாக்குதல் நடத்திருக்காங்க. அதாச்சும் அவங்க கொண்டு வந்த பெட்ரோல் குண்டுகளையும் தூக்கி வீசியிருக்காங்க, கத்தியை வச்சு சரம் மாறியா விட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஆப்போசிட்ல வந்தவங்களும் இதனால பயங்கரமான ஒரு காயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா 9 பேர் இதனால பெரும் காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வந்து ஒண்ணுமே அறியாத அப்பாவி மக்களை சரமாரியா வெட்டி உங்ககிட்ட இருந்த பெட்ரோல் குண்டுகளை தூக்கி வீசி ஒண்ணுமே அறியாத மக்களை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினது மட்டும் இல்லாம அதுலயும் வெறி அடங்காத அந்த ஒரு கும்பல் தொடர்ந்து தனக்கு ஆப்போசிட்ல வரவங்களையும் சரமாரியா தாக்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் நெல்லை மாவட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவமா அமைஞ்சிருக்கு. என்னதான் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க நடந்தாலும் அங்க இதெல்லாம் ஒண்ணுமே புதுசு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம பேசணும். தொடர்ந்து அந்த ஒரு நெல்லை பகுதியில இந்த ஜாதி சம்பந்தப்பட்ட நிறைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த சம்பவமும் ஜாதி அடிப்படையில தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இதனால அதாச்சும் இந்த ஒரு பாதிப்பை கொடுத்த அந்த ஒரு 9 பேரை தொடர்ந்து இப்ப போலீஸ் வந்து தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த 9 பேர் கிடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள கைதெல்லாம் செய்யாதீங்க, என்கவுண்டர் போடுங்க, அவங்கள சுட்டு தள்ளுங்க அப்படிங்கிற வகையில பல பேருமே இப்ப தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுட்டும் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி அப்படி என்னதான் ஜாதி இருக்கு அப்படிங்கிறது இன்னும் முழுமையா வெளியே வரல அப்படின்னு தான் சொல்லணும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் ஆனா இதை திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. இப்பெல்லாம் யாரு எங்க ஜாதி பாக்குறா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இத்தனை விஷயங்கள் ஆதாரமா கொன்னு குவிச்சிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இன்னொரு ஒரு பக்கம் நெல்லையில நிறைய ஆணுவ படுகொலைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி சாதி பாக்குற ஒரு விஷயமா இருக்கட்டும் தொடர்ந்து நிறைய நடந்துகிட்டே இருக்கு. மத்த ஏரியாவோட கம்பேர் பண்ணும்போது நெல்லையா இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற கேள்வி பல பேருக்குமே இருக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டையே கோரமா உழுக்குன ஒரு முக்கியமான சம்பவம் தான் கவினுடைய ஆணுவ படுகொலை. ஒண்ணுமே அறியாத, நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலைக்கு போயிருக்காரு, நல்ல பணம் இருக்கு, அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு கீழ் ஜாதியா, அதாச்சும் பட்டியலினத்தை சேர்ந்தவரான், கீழ் ஜாதின்னு சொல்றதே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஸோ பட்டியலினத்தை சேர்ந்தவரான் அவரு போய் ஒரு பெரும் சாதி, அதாச்சும் பெரிய உயர் சாதியில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சரமாரியா வெட்டி கொல்லப்பட்டிருந்தாரு. ஒண்ணுமே அறியாதவர் அவரு. அவர்கிட்ட படிப்பு இல்லையா, இல்ல அவர்கிட்ட பணம் இல்லையா, நல்ல வேலையிலும் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த ஒரு ஜாதி அப்படி
அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இறந்திருந்தாரு. ஸோ இப்படி தொடர்ந்து இந்த நெல்லை மாவட்டத்துல பல விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவத்துக்குமே அடிப்படையா ஜாதி தான் இருந்திருக்கு. குறிப்பா இந்த ஒரு தாக்குதலை பொறுத்த வரைக்கும் 58 வயசான நெல்சன், 23 வயசான கணேசன், இவங்க 2 பேரும் ஒரு பலத்த காயத்தோட இப்ப ரொம்ப தீவிரமான சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்பவுமே ஆபத்தான நிலையில இவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேர் மட்டும்தான் உயிரிழந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப இத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் காயம் கிடையாது, ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அவங்கெல்லாம் உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஒண்ணுமே அறியாத மக்கள், அதாச்சும் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜெனரேஷன்ல எதுவுமே அறியாம டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருந்த அந்த ஒரு மக்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு அடையுது அப்படின்னா இதெல்லாம் எங்க தட்டி கேட்கணும். ஸோ இதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கிட்ட போலீஸ் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருக்காங்க. பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்குமே போலீசார்கிட்ட இருந்து சரியான பதில் வரல. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? இப்படி பண்ணீங்கன்னா அவங்கள என்கவுண்டர் பண்ணுங்க. யார் இந்த மாதிரி தப்பு பண்ணா? இதுனா ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது, இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவுமே அழுத்தமான முறையில முன்வைக்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால உயிர் இழந்திருக்கக்கூடிய ஜான் மார்ட்டின் மனைவி வாய் பேச முடியாதவங்களா இருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ பாவமா இருக்கு. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் வேற இருக்கு. இப்படி தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் மறந்து ஒருத்தர் போய் அந்த இடத்துல இறந்திருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயமா இருக்கும். வீட்டுல என்ன சொல்லிட்டு வெளில வந்திருப்பாங்க? ஜஸ்ட் வெளில வந்தவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுல இந்த மாதிரியான சரமாரியான தாக்குதலை ஒருத்தவங்க பண்ணிட்டு அவங்க குடிபோதையில இருக்கட்டும், இல்ல கஞ்சா போதையில இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்கன்னா அது இப்ப வரைக்கும் மக்கள் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அங்க இத்தனை மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடியே இது நடக்குது, இது என்ன புதுசா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேக்குறாங்கன்னா அப்ப இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்கிறதுக்கு யார் மேல தப்பு சொல்றதுனே தெரியல. இந்த ஜாதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நீ நல்லா படிச்சா, நீ நல்ல வேலைக்கு போனா, உங்ககிட்ட பணம் இருந்தா யாரும் உன்னை ஜாதியை வச்சுலாம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பல பேரால சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா கவின் அவர்கிட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் இல்லையா, படிப்பு இல்லையா, வேலை இல்லையா, இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் ஜாதி வெறி பிடிச்சி அவங்கள போய் வெட்டியிருக்கான். இந்த இடத்துல இந்த ஜாதி சம்பந்தப்பட்டு அரசாங்கம் எவ்வளவோ சட்டங்களை கொண்டு வந்தாலும் அது சம்பந்தப்பட்ட மக்களா திருந்தினா மட்டும்தான் இது எல்லாமே மாறும். நீ உயர் ஜாதியில பிறந்துட்ட, நீ உயர் ஜாதியில இருக்க அப்படின்னா கீழே இருக்கிறவங்க உன்னை ஏன்னு சொன்னா கூட உனக்கு கோவம் வரும். அப்படிதான் இங்க இருக்கக்கூடிய பல மக்களும் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சாலும் இன்னும் இந்த ஜாதி அப்படிங்கிறது பல மக்களுக்கு மத்தியில இன்னும் அதிகமா ஊறி போயிருக்கு. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல யாரெல்லாம் பாக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல பல பேருமே அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே அறியாம அது அவங்களே அறியாம தனக்குள்ளாரே ஊறி போன ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மாத்துறது, இதெல்லாம் வந்து மறக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்மளா முடிவு பண்ணா மட்டும்தான் முடியுமே தாண்டி அதெல்லாம் என்னதான் ஆயிரக்கணக்கான சட்டங்கள் கொண்டு வந்தாலும் நீங்களா திருந்தினா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே அறியாத இத்தனை அப்பாவி மக்கள் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இதுக்குமே சரியான நீதி அப்படிங்கிறது தொடர்ந்து கூடிய சீக்கிரத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளால சொல்லப்படுது. நெல்லை மாவட்டத்துல நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடிகார கும்பல், அதாச்சும் இந்த ஈவு இறக்கமே இல்லாத கும்பல் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் தான் பெட்ரோல் குண்டும் கத்தியும். இந்த பெட்ரோல் குண்டு அப்படிங்கறது அவ்வளோ ஈஸியான முறையில தயாரிச்சு அதனால பெரிய பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத கொஞ்சமே அறியாத அந்த ஒரு மக்களை கண்டிப்பா அந்த ஒரு கும்பலை பிடிக்கிறாங்க அப்படின்னா போலீஸ் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதை விட டபுள் மடங்கு அவனுங்க அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய முக்கியமான ஒரு வேண்டுகோளா இருந்துட்டு இருக்கு. அதுலயும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் கதறி அழும்போது பார்க்கவே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான், அவங்க வீட்டுல என்ன சொல்லிட்டு வெளில வந்திருப்பாங்க, அசால்ட்டா வெளில வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைக்காக அந்த ஒரு சமயத்துல ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. எதுக்காக அடிக்கிறானுங்க, ஏன் வெட்டுறானுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்குன்னே தெரியாது. இன்னும் என்ன விஷயம்னா இங்க இன்னொரு பக்கம் 3ஆம் உலகப் போருக்கு நாட்டுக்கு மத்தியில சண்டைகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு சூழ்நிலையில இந்தியால, தமிழ்நாட்டுல, நெல்லை பகுதியில மக்களுக்கு மத்தியில ஜாதியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எந்த இடத்துல எப்படி இதெல்லாம் நியாயப்படுத்த முடியும், எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னே தெரியல. இதெல்லாம் கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சாதியில அந்த சமூகத்துல இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆமா இப்பெல்லாம் நடந்தா தப்புன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க உயர் சாதியில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க அப்படிங்கிற வகையில அதை நியாயப்படுத்தவும் தான் பாக்குறாங்களே தவிர்த்து இதெல்லாம் எதுக்கு கரெக்டான ஒரு விதமா இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காத வகையில தான் இங்க பல பேருமே இருந்துட்டு இருக்காங்க. நாங்குநேரி சம்பவத்தை
சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதனால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பல குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல ஒருத்தருடைய மனைவிக்கு வாய் பேச முடியல. அவங்க குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை யோசிக்கணும், அவங்களுடைய குடும்பத்தை யோசிக்கணும். இந்த தவறு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கணும். எப்ப தண்டனைகள் அதிகரிக்குதோ அப்பதான் குற்றங்கள் குறையும். சோ நீங்க இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.